यतीन्द्रप्रवणं वन्दे रम्यसामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तत्तराणि तनाय मेने अस्मद्गुरोः भवदोषदयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ओम नमो भगवते यतिराजाय जगत्पतये यतिसार्वभौमाय प्रसीद ऐगुरवे नमः। श्रीमते रामानुजाय शरणं प्रपद्ये। श्रीमते रामानुजाय नमः। அடியன் ஸ்ரீகிருஷ்ண மாதிரி இங்கே எழுந்திருக்கிற அனைத்து பெரியவாளுக்கும் என்னோட தண்டன் சமர்ப்பித்த விஞ்ஞாபனங்கள். இன்னைக்கு நான் ராமானுஜரோட வைபவங்கள் பற்றி பேச வந்திருக்கேன். நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன, நாரணை காட்டிய வேதம் கடிப்புற்றது, தென்குருகை வள்ளல் வாட்டமில்லாவன் தமிழ்வரை வாழ்ந்தது, மண்ணுலகில் ஈட்டிய ஸ்ரீரத்து ராமானுஜன் தன் இயல்பு கண்டே அப்படின்றது ராமானுஜன் நூற்றந்தாதியோட ஒரு பாசனம். ராமானுஜர் உலகத்தை ரட்சிக்க 1017ஆம் ஆண்டு சித்திர திருவாதிரை நட்சத்திரத்துல காந்திமதி அம்மாளுக்கும் கேசவ சோமயாஜிக்கும் புத்திரனா அவதரிக்கிறார். சின்ன வயசுலேருந்தே வேதம், புராணங்கள், இதிகாசங்கள் இது எல்லாத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு காமிக்கிற, இது எல்லாத்தையும் கற்றுக்கிற. அவள் அம்மா அப்பா யாதவ பிரகாஷர் கிட்ட குருகுலம் பயில அனுப்புகிறார். ராமானுஜர் காலத்துல அத்வைத்தம்ன்ற ஒரே மதம் தான் இருந்தது. அந்த அத்வைத்தம்ன்ற மதத்தோட கொள்கை என்னன்னா, அகம் பிரம்மாஸ்மி, தாமே பிரம்மமா ஆக முடியுமே தவிர பிரம்மத்தை அடையிறது யோசிக்கிறதுலாம் எளிதன்று, பெருமாளை நினைச்சு பார்க்கறது, பெருமாளை சேவிக்கிறதுனா உண்மையே கிடையாதுன்றது தான் அந்த அகம் பிரம்மாஸ்மி, அந்த அத்வைத்தம்ன்றோட கொள்கை. இதை யாதவ பிரகாஷர் ராமானுஜர் கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லி கொடுக்கும் போது ராமானுஜருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. இப்போ நான் போய் வரதனை சேவிக்கும் போது, கண்ணில் ஜடத்தோட சேவிக்கும் போது அவன் என்கிட்ட பேசுறான், நான் பேசுறத அவன் கேட்கறான், என்னோட சகனா தோழனா நான் சொல்றதெல்லாம் கவனிச்சு எல்லாத்தையும் கேட்கறான். ஆனால் சுவாமி பெருமாள் முக்கியம் இல்லை, பெருமாள்ன்றத நம்ம நினைச்சு பார்க்க முடியாது, நம்மளே தான் அகம் பிரம்மாஸ்மி ஆக முடியும். நாம் காணும் பெருமாள் அவனோட சிரிப்பு, அவனோட அருள் எதுவுமே மாயை கிடையாது, எப்படி ஒரு சுவாமி நான் மாயைன்னு சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய சந்தேகம் ஏற்படுறது. அதனால சுவாமி கிட்டே கேட்கிறார். கோத்ருத்து வர்ணம்னு வேதத்துல ஒரு வரி இருக்கே சுவாமி, அதாவது கோத்ருத்து வர்ணம்னு ஒரு வரி இருக்கு வேதத்துல. அதாவது ஒரு குழந்தை அம்மா கிட்ட எதுவும் பண்ணணும்னு கேட்காது, அந்த அம்மாவே குழந்தைய பார்க்கும்போது அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிடுவா, பார்த்ததுலேயே புரிஞ்சுருவா. அதே மாதிரிதான் பெருமாளும் நம்ம எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன வேணும்ன்றத புரிஞ்சுட்டு பண்ணிடுவானே. இதெல்லாம் பண்றானே, நான் வர்ணத்தை சொல்லும் போது அவன் எல்லாம் கேட்கிறானே சுவாமி, நீங்க எப்படி அதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது யாதவ பிரகாஷர் என்ன சொல்றாருன்னா, பெருமாள் மேல நம்மளுக்கு இருக்கிற பக்தி, பிரேமை, மாயம் தான் நம்ம மனசுல ஏற்படுற விகாரங்கள் தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. பெருமாளுக்கு உருவம், செயல், எண்ணம் இதெல்லாம் கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கப்பா, இது பின்னாடி போயிட்டு நீ லாக் ஆகக்கூடாது. பெருமாள் நான் நினைச்சு பார்க்கணும்னாலும் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அகம் பிரம்மாஸ்மி நம்மளே பிரம்மமா ஆகிறதுக்கும் நம்ம யாகம், யோகம், தியானம் நிறைய விஷயம் கத்துக்கணும். அதனால இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யாதவ பிரகாஷர் சொல்றேன். இருந்தாலும் அவருக்கு ராமானுஜருக்கு இதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவர் தான் முன்னாடியே சொன்னாரு, வரதன் கிட்ட சொன்னா அவன்லாம் கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ கிளியர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கும்போணத்துல உள்ளவாளுக்கு அந்த சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா இந்த கும்போணத்துல இருக்கிற புராணமே என்னன்னா, திருமழிசை ஆழ்வார் நம்ம பெருமாளை பார்த்து கிடந்தவாள் எழுந்து நின்றோட படுத்துட்டு இருந்த பெருமாள் எழுந்துட்டாராம். அப்புறம் திருமழிசை ஆழ்வார் அச்சாவதார பெருமாளுக்குலாம் எழுந்துக்கூடாதுப்பா, வாழிய கேஸ்மேன்னு சொன்னோன்னே எழுந்துக்கவும் இல்லாம படுத்துக்கவும் இல்லாம உத்தான சாயியா இருக்கிற பெருமாள் தான் நம்ம இப்போ சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு யாருக்கும் அந்த சந்தேகம் தேவையில்லை. பெருமாள் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரா, நம்ம பேசுறதெல்லாம் அவனுக்கு கேட்குமான்றது சந்தேகம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா அப்போ ராமானுஜருக்கு அவரோட ஆச்சாரியனுக்குலாம் இந்த சந்தேகம் இருந்திருக்கு. சரி, இது ராமானுஜர் இப்போ கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு அல்டிமேட்டா யார்கிட்ட கேட்க முடியும்னா வரதன் கிட்ட தான் கேட்க முடியும். அதனால வரதன் கிட்டேயே கேட்கணும். ஆனா இப்போ பெருமாள் நமக்கு கைங்கரியம் பண்றவாள்னா இன்னும் கிளியரா பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கட்சி நம்ம வரதனுக்கு விசிறி கைங்கரியம் பண்றேன். அவர்கிட்ட ஒரு 6 கேள்வியை சொல்லி அந்த 6 கேள்வியை கேட்க சொல்றேன் ராமானுஜர். அந்த 6 கேள்வி என்னன்னா, ஜீவனுக்கும் பரனுக்கும் என்ன தொடர்பு, சரணாகதி செய்த பின் என்ன செய்ய வேண்டும், பரதத்துவம் யார்,
மோட்சம் பெற்ற என்ன மார்க்கம், மோட்சம் எப்பொழுது கிடைக்கும், ஆச்சாரியன் அவசியமா அப்படின்னு ஒரு 6 கேள்வியை கேட்க சொல்லி ராமானுஜர் திருக்கச்சி நம்பி அனுப்புறேன். இந்த 6 கேள்விக்கும் பெருமாள் பதில் சொல்றாரு. இந்த 6 கேள்விக்குள்ள டீப்பா போக வேண்டாம், நம்மளுக்கு முக்கியமான சரணாகதி மார்க்கம்ன்ற ஒரு கேள்வியை பத்தி இப்போ சொல்லலாம். அப்போ பெருமாள் என்ன சொல்றாருன்னா, சரணாகதி மார்க்கத்துக்கு உபாயேஷு பிரபதிஷ்ட அப்படின்ட்டு பதில் சொல்றாரு. அது அப்படின்னா சரணாகதி தான் முக்கியம், சரணாகதியே ஒரே வழி சொல்றாரு. அதுக்கு என்ன வழின்றத ஸ்ரீவசன பூஷணம் சொல்றது. விடுகையும் உபாயம் அன்று, பற்றுகையும் உபாயம் அன்று, விடுத்து பற்றுகிறவனே உபாயம் அப்படின்னு சொல்றது. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா, குடும்பம், நம்ம லைஃப் ரொட்டீன் இதெல்லாம் விட்டுட்டு பெருமாளை சேவிக்கிறது உபாயம் என்று. இவ்வளோ நேரம் ஹோமம் பண்றது, அவ்வளோ நேரம் ஜபம் பண்றது, அவ்வளோ நேரம் தியானம் பண்றதுன்றது பற்றுகையும் உபாயம் என்று. ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் பெருமாள் நம்மளை பார்க்கணும் காத்துட்டு இருக்கானே, அப்படி இருக்கிறவன விட்டு பற்றுக்கிறவனே அவனே நமக்கு உபாயம், அவனை சேவிக்கிறதே நம்மளுக்கு உபாயம், அதுவே சரணாகதி அப்படின்றதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீவசன பூஷணம் சொல்றது. நம்மளுக்கு பகவான் மேல இருக்கிற முழு நம்பிக்கை, முழு பாசம், முழு ஈடுபாடு தான் சரணாகதி, வேற எதுவுமே சரணாகதி கிடையாதுன்றத வரதன் சொன்னார்ன்றது திருக்கச்சி நம்பி ராமானுஜர் கிட்ட சொல்லிடுறாரு. ராமானுஜர் கிட்ட கேட்டோடனே கண்ணில் ஃபுல்லா ஜலம் கொட்டிட்டு இவருக்கு அவ்வளோ ஒளி இப்போ சரணாகதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிவிக்கணும்ட்டு ராமானுஜர் ஆசைப்படுறார். அப்போ ஸ்ரீரங்கத்தில் ஆளவந்தார் சுவாமி ராமானுஜரை கூப்பிட்டா அப்படின்ட்டு ஒரு செய்தி வருது. அதனால ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜர் எழுந்தார். ஆனால் அவர் போறதுக்குள்ள ஆளவந்தார் பரமபதம் வெளியிடுறார். ஏறும்போது 3 விரல் காமிச்சுட்டு ஆளவந்தார் பரமபதம் ஏழுற. அங்க ஆளவந்தார் சிஷியா தான் சொல்றா, இந்த சரணாகதி மார்க்கத்தை உலகத்துல உள்ள எல்லாருக்கும் நீ தெரிவிக்கணும், அதான் உன்னோட வாழ்க்கையோட நோக்கம், இதை தான் ஆளவந்தார் சுவாமி உன்கிட்ட தெரிவிக்கணும்னு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆளவந்தாரோட சிஷியா எல்லாரும் சொல்றாங்க. இதை தெரிஞ்சுட்டோன்னா யாதவ பிரகாஷருக்கு என்னடா இவன் சரணாகதி மார்க்கத்தை எல்லாருக்கும் போய் சொல்றானே, இதெல்லாம் உண்மை கிடையாது சொல்றானேன்னு சொல்லிட்டு அவனை அழிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். ஆனா பெருமாளே ராமானுஜரை காப்பாத்துது. அதுக்கப்புறம் சாட்சாத் நம்பெருமாளே இந்த பூலோகத்துக்கு மட்டும் இல்ல, உபய விபூதிக்கும் நீதான் நாதன், வைகுண்டத்துக்கும் நீதான் உடையவர்னு சொல்லிட்டு சாட்சாத் நம்பெருமாளே ராமானுஜரை எதிராஜன் உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு நியமனம் பண்ணிடுறேன். கேனோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, யதாதஸ்யை மாத்ரேன சூரியஸ்ய பிரதிபிம்பனம் நாகிஞ்சித் கர்ம குரியன் தச்சவ்யம் பாஷதே ரவிஹி அப்படின்ட்டு கேனோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கண்ணாடி மேல சூரிய ஒளி படுறதுக்கு கண்ணாடி எந்த எக்கணமும் செய்ய தேவையில்லை, சூரியனுக்கு நேரா இருந்தா போதும். அந்த கண்ணாடின்றது நம்ம எல்லாம், சூரியன்றது பெருமாளோட அருள் படுறதுக்கு நம்ம யாரும் எந்த முயற்சியும் செய்யணும்னு அவசியம் இல்லை. அவனை சேவிச்சு அவனோட நாமாவை சொல்லிட்டு அவன்கிட்டயே இருந்து அவன்கிட்ட நம்ம சரணாகதி பண்ணாலே அதுவே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த கேனோபனிஷத் சொல்ற ஸ்லோகத்தோட அர்த்தம். இப்போ இதுதான் சரணாகதி மார்க்கம்னு ராமானுஜருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆளவந்தார் சொந்த கேட்கணும்னு சொல்லிட்டு ஆளவந்தாரோட சிஷியனான திருவரங்க பெருமாளையர், திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய நம்பி இவா எல்லாக்கிட்டையும் பாடம் படிக்கிற கிரந்தம், ஸ்ரீபாஷ்யம், பகவத்கீத பாஷ்யம், வேதாந்த சாரம், கத்தியத்திரம், இது எல்லா சோஸ்திரத்தையும் ராமானுஜர் எழுதுறார். இதெல்லாம் எழுதிட்டு அந்த சரணாகதி மார்க்கம்ன்றதை இப்போ எல்லா உலகத்துல எல்லாருக்கும் சொல்றேன். சர்வஜகத் சுவாமின்னு பிரம்மன்றது ரொம்ப பெருசு, அதெல்லாம் நம்ம பெருமாள் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு இருந்ததை அஸ்மத் சுவாமின்னு நம்ம பெருமாள், நம்ம சாரங்கன் அப்படின்ட்டு ஆக்கின, நம்ம சக்கன், நம்ம தோழன் ஆக்கின முழு கிரெடிட்ஸ் நம்ம ராமானுஜருக்கு மட்டும்தான் போய் சேரும். பரபிரம்மன்ற பெரிய கொடடான பலாப்பழத்தை பலாச்சொலையா கொடுத்தது நம்ம ராமானுஜர் மட்டும்தான். இப்படிப்பட்ட ராமானுஜரோட உபதேசத்தெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணும். இந்த நியூ இயர் அப்போ எல்லாரும் ரெசல்யூஷன்ஸ் எடுத்துப்போம், நாளையிலேருந்து நம்ம இது பண்ணணும் அதை பண்ணணும்ட்டு. அதே மாதிரி இப்போ நாளையிலேருந்து நம்ம ராமானுஜர் சொன்ன உபதேசத்தெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்போம். அப்படி என்ன ராமானுஜர் சொல்லியிருக்காருன்னா, திவ்ய தேச வாசம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாரும் கும்பகோணத்தை தான் இருக்கும். டெய்லியும் இங்க இருக்க சாரங்கனை சேவிக்கிறது ஒரு உபதேசமா சொல்லியிருக்கேன். சரி, இதுக்கு ஒரு டிக் மார்க். நெக்ஸ்ட் 4000 திவ்ய பிரபந்தமும் டெய்லியும் சொல்லணும். பார்த்தா யூடியூப்ல மாதவ கண்ணன் டெய்லியும் சொல்றார், சந்த முறையிலே சொல்றாரு. அவர் 2 லைன் சொன்னா நம்ம 2 லைன் பின்னாடி சொல்லலாம், அதுக்கும் நம்மளுக்கு வழி இருக்கு, அதுக்கும் ஒரு டிக் மார்க். ஸ்ரீபாஷ்யம் கேட்கறது, யூடியூப்ல ஆழ்வார் சுவாமி ஸ்பூன் ஃபீட் பண்ற மாதிரி டெய்லியும் ஸ்ரீபாஷ்யம் பண்றார், அதையும் கேட்கணும். டெய்லி 1 hour கிடைச்சா அதையும் கேட்கலாம், அதுவும் கிடைச்சிருக்கு, அதுக்கும் ஒரு டிக் மார்க்.
இதெல்லாம் யூடியூப்ல இருக்கும்போது அடுத்தது வந்து ஒரு வீடியோ வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அதோட டிஸ்ட்ராக்ஷனாக மாறணும். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளையிலேருந்து அதை பண்ணுறோம்னு வச்சுட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஒரு வீடியோ பார்க்குற தப்பு இல்லை, அந்த வீடியோ எடுத்தோன்னா அவ்வளோதான், அதில் முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு வீடியோவாக மாறிண்டே இருக்கும். அப்போ நம்மலாம் நினைப்போம், நம்மளாம் சாதாரண மனுஷன், நம்ம என்ன ராமானுஜரா ஆழ்வார்களா, நம்மளுக்குலாம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு அதை அப்படியே முடிச்சிருவோம். வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி அடிக்கடி உபன்யாசத்தை ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்ம எல்லாம் எலி எழும்பர்கள்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு கதையும் இருக்கு. வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி கிட்ட ஒரு பையன் வந்து ஸ்ரீபாஷம் கேட்கறதுக்கு போனாலாம். அவன்கிட்ட சுவாமி என்ன சொன்னார், நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்கன்னு கேட்டிருக்க. அவர் வந்து வெளியூர்னு சொன்னதுனால நீ வந்து சென்னை சுற்றி பார்த்துட்டு வாப்பா, சுற்றி பார்த்துட்டு வந்தோன்னா நான் கிளாஸ் தொடங்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு நாளாக 2 நாளாக ஒரு வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுது, இன்னும் அந்த பையனே காணுமா. அப்புறம் ஆதிக்கு உடனே சுவாமி கேட்டிருக்கார், என்னப்பா நீ கிளாஸ் கற்றுக்க வரேன்னு சொன்னால் வரவே இல்லையே, என்னாச்சுன்னா நீங்கள் தானே சுவாமி சென்னை சுற்றி பார்த்துட்டு வரணும்னு சொன்னீங்க, 4 நாள் சென்னை டெவலப் ஆகிட்டே இருக்கு, நான் எல்லாரும் சுற்றி பார்த்துட்டு வர டைம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போலேருந்து கிளாஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சுவாமி கிட்ட சொல்கிறேன். அப்புறம் வந்து நம்ம எலியை அடிக்கணும்னு போனால் நம்ம எலும்புல எப்பயுமே அடிக்க முடியாது, அதோட சதையில தான் ஒரு தடவையும் அடிக்க முடியும். அதனால நம்ம எல்லாரும் வந்து எலி எலும்பு தான், நாளைக்கு ஒரு பண்ணணும் நாளைக்கு பண்ணணும்னு நினைப்போமே தவிர நம்மளால ஒரு காரியத்தை ஹேபிச்சுவலா அப்படியே கண்டினியூஸா பண்ண முடியாது, நம்ம யாராலையும் டக்குன்னு எடுத்துக்க முடியாது. அதனால அதுக்கும் திருக்குழந்தை ஆண்டவன் ஒரு வழி சொல்லிடுறேன். திருக்குழந்தை ஆண்டவன் என்ன சொல்றாருன்னா, ஆச்சாரிய சரீரம்பி சாஸ்திரைதார் வேத பரிஷதம் மர்த்ததா நபலம் தஷ்ய தர்ஷன முக்திதோ பலே அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆச்சாரியனோட திருமேனியே கருணையும் சாஸ்திரமும் கலந்த திருமேனியாகும். இந்த திருமேனியை நம்ம செவிச்சாலே அவன் பண்ண உபதேசத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி அதுவே போரும் அப்படின்னு சொல்றேன். அதாவது அவனோட திருமேனி வடிவழகை நம்ம செவிச்சாலே ராமானுஜர் சொன்ன உபதேசத்தெல்லாம் நம்ம கேட்ட மாதிரி ஆயிருக்கான், அதே பெருமாள் கிட்ட போய் சேர்த்துருவான் அப்படின்றது திருக்குழந்தை ஆண்டவன் சொன்னது. ராமானுஜரோட சிஷியனுமான சரீர சொந்தமும் எம்பார் வந்து ஒரு ராமானுஜர் பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதுறார், திருமேனி வடிவழகை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதுறார். அந்த ஸ்லோகம் என்னன்னா, பற்பமனை கீழ பைங்கழுதும் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்து வராடை பதித்த மருங்கழகும் முப்பொரு நூலோட முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் ஒழுக நிறைந்திட முறுவல் நிலாவழகும் கற்பகமே வழி கருணை கொழுந்திட கமல கண்ணழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கரணச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வழிவழகு எண்ணிதய துழலால் இல்லை எனக்கெது இல்லை எனக்கெது இல்லை எனக்கெதிரே அப்படின்ட்டு ஒரு அழகான பாசனம் எழுதுற. இந்த அழகான பாசனத்தை நம்ம எப்படி சேவிக்கணும்னா, இதுக்கு வந்து முக்கூர் அழகிங்கர் சுவாமி வந்து வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க எப்படி சேவிக்கணும்னு. அதாவது ராமானுஜர் சன்னதியில எம்பார் வாசல்லேருந்து உள்ள போயிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து ராமானுஜர் சேவிக்கிறார். திருப்பாவையில் எப்படி ஆண்டாள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசனத்தையும் ஒவ்வொரு தோழியை அழிச்சுட்டு போயிட்டு கடைசியா பெருமாளை சேவிக்கிறாளோ அதே மாதிரி ராமானுஜரும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு சிஷியனையும் எம்பார் அழிச்சுட்டு போயிட்டு ராமானுஜர் சேவிக்க வைக்கிறார். இதுதான் இந்த பாசுரத்தோட அழகு. முதல் வரி, பற்பமனை திகழ் பைங்கழுதும் பல்லவமே விரலும். அதாவது ஒரு குழந்தைய வந்து அவ அம்மா கிட்ட விட்டா முதல்ல அந்த குழந்தை வந்து பால் சாப்பிட்ற இடத்த தான் பார்க்கும், ஏன்னா அந்த குழந்தைக்கு அதை தவிர எதுவும் தெரியாது. இப்போ வாசல்ல எம்பார் நிற்கிறார், எம்பார் முதல்ல வந்து ராமானுஜர் வந்து பார்க்கறது திருவடியை தானா. அந்த திருவடி எப்படி இருக்கா, சூரியன் போல ஒளிக்கிறதா, அதுல இருக்கிற விரல்கள் எல்லாம் முத்து போல ஜொலிக்கிறதா. இதுதான் ஃபர்ஸ்ட் லைனோட அர்த்தம். நெக்ஸ்ட், பாவனமாகிய பைந்து வராடை பதிந்த மருங்கழகும். மருங்கழகுன்றது வந்து ராமானுஜரோட 2 இடை. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது வடுக நம்பி அப்படின்ற வந்து ராமானுஜரோட சிஷியன் இருக்கார். வடுக நம்பி எப்படின்னா, ராமானுஜரை விட அவர் யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருள்கள் திருமண் பெட்டி எல்லாத்தையும் வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கிறவர். பெருமாள் வெள்ளை ஏழி வந்தாரே ராமானுஜருக்கு தான் கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவர் வந்து நம்ம வடுகூர் நம்பி. அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்டேருந்து ராமானுஜர் கிட்ட எப்படி ஆச்சாரியன் மேல எவ்வளவு பக்தியா இருக்கணும்ன்றதை எம்பான் கத்துக்கிறார். அந்த மருங்கழகம் அப்படிப்பட்ட இடையில இருக்கிற காவி வேஷ்டியோட அழகு, அந்த ராமானுஜனால அந்த காவி வேஷ்டிக்கு தனி பெருமையாயிடுச்சா. இப்போ கடினம் சிறுத்தாம்பினால் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன்னு ஒரு லைன் இருக்கும். அதாவது கிருஷ்ண பிரானால அந்த சிறுத்தாம்பு கயிறுக்கு அவ்வளோ பெருமையா, அவ்வளோப்பட்ட பெரிய கிருஷ்ணரை அந்த இடுப்புல கட்டின கயிறுக்கு அவ்வளோ பெருமை. அதே மாதிரி நம்ம ராமானுஜருக்கு இருக்கிற காவி வேஷ்டிக்கு அவ்வளோ பெருமை, ராமானுஜர் இடுப்புல இருக்கிறதுனால அதுக்கு அவ்வளோ பெருமையா.
அந்த மாதிரி படுகூர் நம்பிக்கிட்ட இருந்து எம்பார் வந்து எப்படி வந்து ஆச்சாரியன் மேல பக்தியா இருக்கணும்ன்றத கத்துக்கிறார். அடுத்த லைன், முப்பொரு நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தண்டாடகம். முப்பொரு நூலோடு தான் திருமேனில இருக்கிற பூனல். அடுத்தது முன்கையில் ஏந்திய முக்கோல் தண்டாடகம், கையில திருகண்டன் எழுதியிருக்க. அடுத்தது யார் இருக்காருன்னா ராமானுஜரோட சிஷியனான முதலையாண்டான் இருக்க. முதலையாண்டாருக்கு எப்படின்னா ராமானுஜர் மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கையா, பெருமாளோட தான் ராமானுஜர் மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கையா. ஆண்டாளோட தோழி ஆண்டாள் கிட்ட கேட்டாளா, நீ பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் இவ்வளோ ஆசைப்படுறியே, பெருமாளோட அத்தை பையனா மாமா பையனா அவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிப்பா நீ நினைக்கிறேன்னு கேட்கும்போது ஆண்டாள் சொன்னானா, பெருமாள் சாதாரணமா சொல்லல, செங்கோல் கையில ஏறி இருக்கும்போது என்கிட்ட சொன்னான், பெருமாளோட அவன் கையில வச்சிருக்கிற செங்கோலுக்கு தனி மரியாதை, அதை வச்சு சொல்லும் போது அவன் வாக்கு மீற மாட்டான், அதனால கண்டிப்பா அவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு ஆண்டாள் சொன்னாராம். அதே மாதிரி ராமானுஜர் கையில வச்சிருக்கிற திருதண்டத்துக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்கு, அதுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த திருதண்டன் வச்சுட்டு ராமானுஜர் என்ன சொன்னாலும் அது பெருமாளே கேட்பான், பெருமாளே நம்ம கிட்ட கிடைச்ச மாதிரி அப்படின்றது எல்லாருக்கும் நம்பிக்கை. அதே மாதிரி முதலையாண்டான் கிட்ட இருந்து எம்பார் கத்துக்கிற விஷயம் என்னன்னா ராமானுஜரை நம்பணும், ராமானுஜர் மட்டும்தான் எல்லாமே அப்படின்றத ரெண்டாவதா கத்துக்கிறார். முதல்ல வந்து படுக நம்பிக்கிட்ட இருந்து ஆச்சாரியன் கிட்ட பக்தி கத்துக்கிறார். முதலையாண்டான் கிட்ட இருந்து ராமானுஜர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை கத்துக்கிறார். அடுத்தது முன்னவன் தந்திட மொழிகள் நிறைந்திடும் முருவல் நிலாவழகும். ராமானுஜரோட சிரிப்பு நிலா மாதிரி இருக்கான். அதாவது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கருவ மரத்துக்கு முன்னாடி ஒரு அழகான சிரிப்பு இருக்கும், அதுதான் நம்ம ராமானுஜர் கிட்ட இருக்கிறதா. அந்த சிரிப்பு பத்தி சொல்ற. இதுல யார் இருக்காங்கன்னா கூரத்தாழ்வான் இருக்கார். கூரத்தாழ்வான் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கூரத்தாழ்வான் வந்து நம்ம ராமானுஜருக்காக தன்னோட இரு கண்களையும் இழந்தவர். அதுக்கப்புறம் வந்து சைவர்கள் எல்லாரும் ராமானுஜர் கிட்ட சண்டைக்கு வரும்போது காவி வேஷ்டி அவர் உடுத்திட்டு அவர் கட்டிட்டு இருக்கிற வெள்ளை வேஷ்டியை ராமானுஜர் கொடுத்துட்டு அவர் மேல்கோட்டை அமுச்சு விட்டுறார். அப்படி ராமானுஜரை காப்பாற்றுவர் தான் கூரத்தாழ்வான். அவருக்காக தன் கண்களையும் இழந்தவர் தான் கூரத்தாழ்வான். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் கிட்ட இருந்து பரிவு கத்துக்கிறார். அதாவது கருடன்ல வந்து பெருமாள் ஏடி வரும்போது பெரியாழ்வார் பார்த்துட்டு கண்ணு வைக்க கூடாது, யாரும் உன் மேல கண்ணு வைக்க கூடாது, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு தான் சொல்றாரு. அதே மாதிரி ராமானுஜர் கிட்டையும் யாரும் கண்ணு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பரிவும் இருக்கிறது நம்ம கூரத்தாழ்வார் கிட்ட தான். அதனால எம்பார் வந்து கூரத்தாழ்வார் கிட்ட கத்துக்கிறது பொங்கும் பரிவு. அதுதான் பொங்கும் பரிவுமான கருணையும் வந்து எம்பார் கத்துக்கிற கூரத்தாழ்வார் கிட்ட இருந்து. அடுத்தது கற்பகமே வழி கருணை பொழுதிடும் கமல கண்ணழகு. ராமானுஜரோட கண்ணு பத்தி சொல்ல வேண்டும், அழகா இருக்கும். அதுல அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளை உறங்காவளிதாசர் அடுத்த ஸ்டெப்ல இருக்கு. பிள்ளை உறங்காவளிதாசர் என்ன பண்ணாருன்னா தன்னோட மனைவிக்கு கொடை பிடிச்சுட்டே போவாராம். ராமானுஜர் போயிட்டு என்னப்பா இது, ஏன்னா இவ்வளவு ஆசையா என் மேல பாசமா இருக்கிற அந்த கண்கள் தான், அந்த கண்களை நான் காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு வந்து பிள்ளை உறங்காவளிதாசர் வந்து கேட்டாராம். அதுக்கு வந்து ராமானுஜர் சொன்னாரா, இதை விட உன் மேல பாசமா இருக்க கண்ணை நான் காமிச்சிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுட்டு நம்பெருமாள் கிட்ட அழைச்சிட்டு போகும்போது இந்த நம்பெருமாளுக்கு இப்போ பூஜை பண்றது இவனுக்கு கைங்கரியம் பண்றதா அவனோட வாழ்க்கை நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாராம். அதனால அவர்கிட்ட இருந்து ஆச்சாரன் கிட்ட எல்லாத்தையும் ஆச்சாரன் கிட்ட இருந்து உலகத்துக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற பொறுப்பு உணர்வை வந்து எம்பார் கத்துக்கிறேன். அடுத்தது வந்து காரி சுதன்கட சூடிய முடியும் கணன் நச்சிகை முடியும். ராமானுஜர் சிரசில நம்பெருமாளோட பாதம் இருக்கும். அதாவது இது அடுத்த ஸ்டெப்ல யார் இருக்காருன்னா நடாதுரம்மாள் இருக்க. அம்மான்றவா யாருன்னா நம்மளுக்கு எல்லா காரியமும் பண்றவா மட்டும் கிடையாது, நம்மளுக்கு இருக்கிற பொறுப்புகளுக்கு ஹெல்ப் பண்றவாளும் தான் அம்மா. நடாதுர அம்மாளுக்கு அம்மானு பேர் வந்ததுக்கு காரணமே இதுதான். ராமானுஜர் எப்படி நம்மாழ்வாரோட பொறுப்புகளை எடுத்துக்கிறதுக்காக தன்னோட சிரசில அவரோட பாதத்தை வச்சிருக்காரோ, அடுத்தது ஏற போறது இப்போ கூடிய விரைவில் வந்து தேசிகர் சுவாமின்னு ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஒன்னு அப்படி அவர் வந்து உன்னோட பாதத்தை அவர் பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்காக அவர் சிரசில வச்சுப்பார் அப்படின்னு நடாதுரம்மாள் சொல்றாராம். இதையும் எம்பார் கத்துக்கிறார். அடுத்தது கிட்ட வந்தோடனே வெள்ளேந்து ராமானுஜர் கிட்ட வந்துட்டா, இத்தனையும் சேவிச்சுட்டு கிட்ட வந்தோடனே அவரால் சேவிக்கவே முடியலையா. இன்னது கிட்ட வந்தோடனே ஏன் சேவிக்க முடியலன்னு பார்த்தா கண்லேருந்து ஜலம் கொட்டுறதா ராமானுஜர் சேவிக்கவே முடியலையா, அந்த வடிவழக பார்க்கவே முடியலையா. இப்ப பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ராமானுஜர் நான் சேவிச்சுட்டேன், எனக்கு எதிர் இதுக்கப்புறம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. ஸோ
எம்பாரி இப்போ அந்த 5 ஆச்சாரியன் கிட்ட இருந்து 5 சிஷ்யா கிட்ட இருந்து இதெல்லாம் கத்துக்கிறேன். இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கடைசியா சொல்லணும்னா ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய ராமானுஜ ஜெய எதிராஜா. இந்த ராமானுஜன் தான் இந்த எல்லா கிரெடிட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுல இருந்து எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். சூப்பர் சூப்பர்.